நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அட சாரி, அட டேய், இது எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கியா? அது அப்படியே உள்ள வை. அது பாலாவுக்காக வாங்கினது. நீங்க இப்ப காட்டுற பாசம் எதுக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு இப்ப வேலை கிடைச்சிருச்சுல்ல. நான் இதுக்கு முன்னாடி வேலை இல்லாம இந்த வீட்டுல இருந்தப்போ என்ன ஒரு மனுஷனா கூட நீங்க யாருமே மதிக்கல. டேய் வேணு தம்பி, செல்லக்குட்டி, அதை பத்தி நீ பேசாதப்பா. நீ வாடகை வீட்டுக்கு போயிட்டு திரும்பி இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு சிங்கம் மாதிரி தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கு பயந்துட்டு நாங்க தான் இங்க நாய் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். டேய், இனிமே அதெல்லாம் மறந்துடுறா. உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு, இனி நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். அப்படிலாம் இருக்க வேண்டாம். வேலை கிடைச்ச உடனே பணத்தை திருப்பி தரணும். என்கிட்ட நிறைய பணம் வாங்கிட்டு போனல, அதெல்லாம் என்னாச்சு? அதனால இப்ப என்ன, உனக்கு தான் அதை விட நல்ல வேலை கிடைச்சிருச்சுல்ல. சொல்ல போனா இதெல்லாம் எனக்கு பிறக்க போற குழந்தையோட அதிர்ஷ்டமா தான் இருக்கணும். அப்ப நீங்க குழந்தைய பத்தி யோசனை பண்ற ஒரு ஆளு, கர்ப்பிணியா இருக்கிற உன் பொண்டாட்டிய கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம இப்ப குழந்தையோட அதிர்ஷ்டத்தை பத்தி பேசிட்டு இருக்க. ஏன் இஷ்டப்படி தான் நான் நடந்துப்பேன். அதை கேட்க நீ யாரடி? நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம குறுக்க பேசுற? அவனே மங்களூர்ல இருந்து டிராவல் பண்ணி ரொம்ப டயர்டா வந்திருக்கான். பாருங்க, பாலாவை நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், செய்வேன். ஏன்னா அவன் ஏன் பொண்டாட்டி. எனக்கு தெரியும் இந்த வேலை அது என் குழந்தையோட அதிர்ஷ்டத்தால தான் எனக்கு கிடைச்சிருக்கு. என்னம்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அவனுக்கு சாப்பாடு எடுத்து வை, வயிறு ரொம்ப சாப்பிடட்டும். அதுக்கப்புறம் இந்த வீட்டில இருந்து எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணும் தானே. அவ இன்னையிலிருந்து ஏ ரூம்ல தான் வந்து தங்க போறா. அவ மனசு மாதிரி வரலன்னா நான் வலுக்கட்டாயம் எழுத்துட்டு வருவேன். சொல்லப்போனா முதல்ல அந்த வீட்ல இருந்து வெளியே வந்த பிறகுதான் எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தெரியுது. அங்க இருக்கிறப்ப எனக்கு நெகட்டிவ் எனர்ஜியா இருந்தது. என்ன இருந்தாலும் நம்ம அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டோம்லங்க. உன் பார்வைக்கு அது ஒரு நரகம். ஆனா நான் அந்த வீட்டுல சொர்க்கத்தை பாக்குறேன். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நாம வாழ்ந்துட்டு இருக்க அந்த வீட்டுக்கு சென்ட்டுக்கு குறைஞ்சது 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 2.5 ஏக்கர் செழிப்பான பூமி, அப்புறம் ஏரி பக்கத்துல இருக்க ஒரு அழகான இடம். மொத்தம் 3 ஏக்கர் இடத்துக்கு சென்ட்டுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் வச்சு நீ கணக்கு போட்டு பாரு. அது வந்து என்னன்னா ஏண்டி 15 கோடிடி. என்ன 15 கோடியா? அந்த இடத்துக்கு மட்டும் பாலத்தை ஓபன் பண்ணிட்டாங்கன்னு வெய்யி, இதை விட அதிகமா கிடைக்கும். 10-15 லட்சம் கொடுத்தா பேங்க் லோனை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 25 லட்சம் ரூபாய் சதீஷன்னு கொடுத்தோம்னா அவருடைய எல்லா பங்கையும் என்னோட பேருக்கு எழுதி வச்சிருவாரு. அப்போ வேணுமாமா? பாலா காணாம போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆளுக்கு பைத்தியம் முடிச்சிடும். பாலா நீ கிடைக்கலனா அந்த ஆளுக்கு பைத்தியம் முத்து போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்து விட்டுறலாம். பாலாக்கா எங்கேயாவது போய் நிம்மதியா இருந்தா சந்தோஷம் தான். இங்க பாரு ஆஷா, நீ எதுக்கு பாலா நீ நினைச்சு கவலைப்பட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவங்க வாடகைக்கு குடி போன இடத்துல யார் கூடவோ அவங்களுக்கு கான்டாக்ட் இருக்கு. ஒருவேளை அந்த ஆள் கூட அவங்க போயிருக்கலாம். பாருங்க, பாலாக்கா அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது. நாம இப்படி யோசிக்கிறதுனால தான் நம்ம இப்படி இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேடி பார்த்துட்டோம், அவங்க எங்கேயுமே இல்லை. அப்படின்னா எங்க போயிருப்பாங்க? 2 வழி தான் இருக்கு. யாரோட உதவினாலையும் ஊரை விட்டு ஓடி இருப்பாங்க, இல்லனா அவங்க வாழ்க்கையை முடிச்சிருப்பாங்க. நீ இனிமே பாலாவை பத்தி நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அப்படி ஒரு ஆள் நம்ம வீட்லயே இல்லைன்னு நினைச்சாலே போதும். என்னால பாலாக்காவை அப்படி ஈஸியா மறக்க முடியாதுங்க. அப்படின்னா நீ போய் பாலாவை தேடி பாரு, கடுப்பேத்தாத. என்னங்க? பாலாக்கா காணாம போனது மனசு முழுக்க இருக்கு. அதோட சேர்த்து நீங்களும் என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. நீ அதை எல்லாத்தையும் விட்டு தள்ளு. அப்புறம் நம்மள பத்தி மட்டும் யோசனை பண்ணு. பாரு, நம்ம எப்பவுமே உஷாரா இருக்கணும். அப்படின்னா நீங்களே சொல்லுங்க, நான் அதே மாதிரி கேக்குறேன். வேணா இப்போ கட்டாயமா வீட்டுக்கு வந்திருப்பாரு. பாலா காணாம போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவர் கோவத்தை வீட்டுல இருக்கவங்க மேல காட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. அவர் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நாம வீட்டுக்குள்ள போகணும். அந்த ஆள் அங்க இருக்கிறப்போ என்னால வீட்டுக்குள்ள வரவே முடியாதுங்க.
ஏய் போகாம இருந்தா அது சரி வராது. இந்த மாதிரி நேரத்துல நாம அங்க இல்லாம போனா நம்ம மேல சந்தேகப்படுவாங்க. நீ வா, நம்ம அங்க போய் பார்க்கலாம். அது வந்து என்னங்க, நம்ம தான் வெளியே வந்துட்டோம்ல, ஒரு சினிமாவை பார்த்துட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போலாமா? லாஸ்ட் போட்டு கிடைக்கல, கஷ்டமா போயிடும். அதுக்கு போற வழியில அரேஞ்ச் பண்ணிட்டு போறோம். நைட்டு நாம ரொம்ப லேட்டா தான் போகணும். அப்பதான் வேணும்னா சண்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அமைதியா இருப்பாரு. நீ வா, உட்காரு. பாலா அண்ணி, உங்களை பத்தின எல்லா விஷயமும் பிரபாகர் மாமா சொன்னாரு. இது எல்லாத்தையும் சகிச்சுக்க எப்படி உங்களால முடிஞ்சது? ஒரு பைத்தியக்கார புருஷன். நீங்க அந்த ஆள் கூட திரும்பி போயிருக்க கூடாது. அந்த ஆள் அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு உறவை ஒப்படைச்சாரு. அந்த மனுஷனுடைய குழந்தை இது என் வயித்துல வளராம இருந்திருந்தா நான் போயிருக்க மாட்டேன். எதுக்காக நீங்க அந்த ஆளோட குழந்தைய சுமக்குறீங்க? அதை வேணான்னு சொல்லிட்டு அன்னைக்கே அந்த ஆளோட உறவை முறிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. ஒரு கத்திரிக்கோள் வச்சு வெட்டுற மாதிரியாமா இருக்கு ஒரு குழந்தையோட உயிர். அது ஒண்ணு கேன்சர் இல்லைல்ல, வலி எடுக்கும் போது ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு. அந்த உயிர் தங்கறதுக்கும் அது பாதுகாப்பா இந்த பூமியில வர்றதுக்கும் நான் இந்த வலி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த காலத்துல உங்களை மாதிரி சகிச்சுக்க மாட்டாங்க. மாட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? மாட்டிக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தோணுது. எத்தனை நாளைக்கு இப்படி மறைஞ்சிருந்து வாழ போறீங்க? வேணுகோபால் இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். உன்னோட வலியை பார்த்துட்டு போடான்னு ஒரு பொண்ணு சொன்னா ஆம்பளையால என்ன பண்ண முடியும்? நீங்க தான் ஸ்ட்ராங்கா ஒரு முடிவெடுக்கணும். கொஞ்ச நாளைக்கு நான் தேடி கிடைக்கலன்னா அந்த ஆள் அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவாரு. அதை தவிர நான் இனிமே அந்த ஆள் முன்னாடி போய் நிக்க மாட்டேன். என் குழந்தையோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த மங்களூர்ல 2 நாளா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சு. உனக்காக நான் தான்ப்பா கிச்சன்ல போய் சமைச்சு வச்சேன். திருப்தியா இருக்கு. உங்களோட அந்த பழைய பக்குவம் இன்னும் அப்படியே இருக்கு. நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். இப்பதானே நீ சாப்பிட்டுருக்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போயேன்டா. பாலாவை பார்த்துட்டா இந்த டயர்ட்லாம் போயிடுமா? என்ன ரொம்ப திமிரா வாழ்டான்னு சொல்ற அந்த டானிக்கு அவதானே. மாசமா இருக்கிற என் பொண்டாட்டிக்கு நான் முதல்ல கொடுக்க போற பரிசு. அம்மா, நீ என்ன பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்க? போ போ, சீக்கிரம் போ. போங்க. அட போமா. இங்க பாரு, இனிமே இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். பூகம்பத்துல அடிபட்டு உன் உடம்புல காயம் படாம இருக்கணும்னா ரூமுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்க. ஐயோ, அப்படின்னா நீங்க வரலையா? நான் எப்படியாவது ஒளிஞ்சு நின்னுக்கிறேன். அப்புறம் உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. அது என்ன? இனி உனக்கு என்னைக்குமே மாமியாரோட தொல்லை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாலா காணாம போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அம்மாவை வேணு கொன்றுவான். ஐயோ, பாலா, பாலா, பாலா.
பாலா பாலா போடா அந்த பக்கம். பாலா பாலா இவன் எங்க போனா? ஏண்டி பாலா, என்னம்மா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? போய் அவங்ககிட்ட ஏதாவது பேசு. அவன் கோடாலியோ கத்தியோ எடுப்பான்னு தான் எனக்கு பயமா இருக்கு. மிளகு காட்டு காவல் தெய்வத்துக்கு பயமா? தைரியமா நீ போமா. அப்புறம் அங்க இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாத்தையும் நான் ஏற்கனவே எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன். போ போ போ. அட போமா போ. பாலா போங்கற. ஏண்டி பாலா, அவன் எங்க எங்க போனா? எங்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இத பாரு, நான் இங்க இருந்து போகும்போது ஒரு விஷயம் சொல்லிட்டு போனேன். பாலாவுக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு. டேய், நீ சொல்றதே கேட்காதவன் நான் சொல்றதை மட்டும் கேட்பாடா என்ன? நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் செக்கப்புக்கு போகணும்னு சொல்லி அவன் இங்க இருந்து போயிட்டா. சொல்ல போனா அவன் படகு துற வரைக்கும் போயிருப்பா. என்னால என்ன பண்ண முடியும்? நேத்து ஹெல்த் சென்டருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. அவளை இங்க இருந்து எங்கேயும் அனுப்ப கூடாதுன்னு நான் தான் சொல்லிட்டு போனேன்ல. நாங்க என்ன வேணும்னு அவளை அனுப்பணுமா? அவ இஷ்டத்துக்கு கிளம்பி போயிட்டா. இல்ல, எனக்கு தெரியும் அவ அந்த மாதிரில போயிருக்க மாட்டா. சொல்லு கிளம்பி. ஐயோ சதீஷ், சதீஷ் சீக்கிரமா. ஐயோ என்ன கொல்ல போறோம், சீக்கிரம் வாடா. சொல்லு. டேய் விடு. பாலா எங்க போயிருக்க உனக்கு தெரியும். டேய் விடு. அது எப்படி சொல்ல முடியாது? டேய் விடுங்கறல. விடுடா. டேய் வேடா விடுடா. சொல்லு. இவங்க உன்ன பெத்த தாய் தானே. எனக்கு அம்மாவும் அப்பாவும் தேவையே இல்லடா. எனக்கு என் பாலா மட்டும் போதும்டா. மரியாதையா சொல்றா. என் பாலா எங்க? சொல்லு கிளம்பி. என் பாலா எங்க? பாலா எங்க போடா? நீங்க வர. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேட்டு தொலைடா. நான் எதையும் கேட்க விரும்பல. என் பாலா எங்க? சொல்லு. என் பாலா எங்க? தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் பேச விடு. அவ இப்ப இங்க இல்லடா. யாரு சொல்லி அவளை ஹெல்த் சென்டருக்கு தனி அனுப்பி வச்சீங்க? ஹெல்த்தா? சொல்றா. அவ ஒன்னும் ஹெல்த் சென்டருக்கு போகல. நேத்து காலையில இருந்தே அவளை இங்க காணோம்டா. என்ன? நேத்து ராத்திரியோட ராத்திரி அவ எங்கேயோ காணாம போயிட்டாடா. என்ன சொன்ன? ஆமாடா, அவ காணாம போயிட்டா. இல்ல, அவ இங்க இருந்து போயிருக்க மாட்டா. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை அடிச்சு விரட்டி இருப்பீங்க. சொல்லு கிளம்பி. என் பாலாவை கொண்டு ஏரியில வீசிட்டியா? டேய் அவங்க செத்துற போறாங்க. சதீஷ் ஓடி வா. என் பாலாவை நீ என்ன பண்ண? ஐயோ வேண்டாம் விடுடா, எனக்கு தெரியாது. விடுடா, எனக்கு தெரியாது. டேய் விடுடா. விடுடா. போடா. என் பாலா எங்கடா? இல்ல, அவ இங்க இருந்து போயிருக்க மாட்டா. போயிட்டாடா. சொல்றா. ஐயோ அவளை என்ன பண்ணீங்க? சொல்றா. அவனை விடுடா. சொல்றா. சொல்றா. என் பாலாவை என்னடா பண்ணீங்க? சதீஷ், என் பாலாவை யாரா கூட்டு போனது? எனக்கு தெரியாது. சொல்றா. ஐயோ டேய் அவனை விடுடா. சொல்றா. டேய் அவனை ஒண்ணும் பண்ணாத, விடுடா. ஐயோ கடவுளே. ஏய், சொல்லுடா. ஐயோ என் பாலா எங்க? சொல்லு கிளவி. என் பாலா எங்க? என் பாலா எங்க? சொல்றா. என் பாலா எங்கடா? எல்லாரும் சேர்ந்து என் பாலாவை என்னடா பண்ணி தொலைச்சீங்க? சொல்றா. என் பாலா எங்கடா? இந்த பக்கம் வாடா. என் பாலா எங்க? வாடா இந்த பக்கம். சொல்றா. வாடா இந்த என் பக்கம். பாலா எங்கடா? சொல்றா. சொல்றா. பாலா. கொஞ்சம் அமைதியாடுறா. பேசாதடா. பேசாத. போதும்டா. ஏய் கிளவி. இங்க பாலா. பாலா எங்கடி? சொல்லு. அவளை என்ன பண்ண? அவளை கொன்னுட்டியா? இப்ப நீ உயிரோட இருக்க கூடாது. செத்து போ. செத்து போ. என் பாலா எங்க? ஏய் விட்றா. விட்றா என்ன? ஏய் விட்றா. என் பாலா எங்க?
என்ன பண்ண அவள? ஏய், சொல்ல போறியா இல்லையா? உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். விடுறா அண்ணா. ஏய், விடுறா. பாலா எங்க? எனக்கு என் பாலா கிடைக்கலன்னா உன்னை கொன்னு போட்டுருவேன். இங்க பாரு கிழவி. எனக்கு என் பாலா வேணும். இல்லைன்னா உன்னை கொன்றுவேன். விடுறா அண்ணா. ஏய், உன்னை நான் கொன்றுவேன். உன்னை நான் கொன்றுவேன். ஏய், எனக்கு பாலா கிடைக்கல. அந்த கிழவியை நான் கொன்றுவேன். விடுறா. அமைதியா உட்காரு. ஏன்டா இப்படி நீ கத்துறதால காணாம போன உன் பொண்டாட்டி திரும்பி வந்துருவாளா? ஏசாதரா, எனக்கு தாண்டா நஷ்டம் ஆயிருக்கு. வேலை கிடைச்சதுனால எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும்னு ரொம்ப சந்தோஷத்தோட நான் பார்க்க வந்தேன்டா அவளை. எல்லாம் நாசமா போச்சுடா. எல்லாம் நாசமாயிடுச்சு. எல்லாத்தையும் நாசமாக்கிட்டீங்கடா. நான் சொல்றேன்ல, அமைதியா உட்காரு. டேய், பாலா உயிரோட இருந்தா அவ எங்க இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்டா. ஒருவேளை உயிரோட இல்லன்னா சொல்றா. அவ உயிரோட இல்லன்னா என்ன பண்றது? இங்க இருக்கிற படகுத்துறைக்கு கூட போக வழி தெரியாதவடா என் பாலா. அப்படிப்பட்டவன் நடுராத்திரில யாருக்கிட்டையும் சொல்லாம இங்க இருந்து ஓடி போயிட்டான்னு நீங்க எல்லாரும் சொல்றதை நான் நம்பணுமா? எல்லாம் போயிடா. பாலா இந்த ஊரை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டா. நீங்க எல்லாருமா சேர்ந்து அவளை எங்கேயும் கொண்டு போய் விட்டுட்டீங்களா? தேவையில்லாம நீ என்ன சந்தேகப்படாத. சாயங்காலம் சரக்கு அடிச்சுட்டு படுத்தவன் காலையில தான் நான் எந்திரிச்சேன். எனக்கு எதுவுமே தெரியாது. நீ இல்ல, இங்க மத்தவங்க இருக்காங்கல்ல. நான் முடியாம கிடந்தப்ப என்ன இங்க இருந்து ஒருத்தன் தூக்கி போட்டானே, சுமேஷ். அவன் எங்கடா? அவனும் ஆஷாவும் நீ வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தாண்டா இங்க இருந்தே வெளியே போனாங்க. எங்க போனாங்க, எப்ப வருவாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. அவங்கள பத்தின விஷயமெல்லாம் அம்மாவுக்கு தெரியும். அவங்கள கேளு. என்ன வெளியே தூக்கி போட தயங்காத அவன் தான் பண்ணிருக்கணும். அவன் தான் பாலாவை எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கான். சுமேஷுக்கும் அம்மாவுக்கும் தெரியாம பாலாவுக்கு எதுவும் நடந்திருக்காது. முதல்ல அவன் வரட்டும், அப்புறம் அவன் வாயாலேயே உண்மையை வர வைக்கிற. பாலாவுக்கு ஏதாவது நடந்திருந்தா அம்மாவுக்கும் மகனுக்கும் இன்னைக்கு தான் கடைசி நாள். ஐயோ கடவுளே. ராமப்பா பொன்னம்மா அம்மாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்போ ஒரு 35 வருஷத்துக்கு மேல இருக்கும்ல? இருக்குமா. அனிலுக்கு இப்போ 33 வயசாகுது. அதாவது எனக்கு 16 வயசு இருக்கும்போது ராமணனுக்கு கல்யாணம் ஆச்சு. ஊர்லயும் வீட்லயும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. ஆனா பாலம் குலுங்குனாலும் வண்டி குலுங்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 2 பேரும் கை கோத்து நின்னாங்க. குழந்தைங்க 2 பேரும் 2 வழியில போனதும் ராமனும் அவங்க மனைவியும் இப்போவும் தனியா தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை வந்தாலும் அந்த சண்டை 10 நிமிஷத்துக்கு மேல நிலைக்காதுமா. எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேர் சண்டை போட்டதை நான் பார்த்ததே இல்லை. ராமம்மான்னு பொன்னம்மா அத்தை கூப்பிடும் போதும், பொன்னுசு அப்படின்னு ராமம்மா கூப்பிடும் போதும், அவங்க அப்படி கூப்பிடுறத கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? பாலாண்ணி, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? என்னுடைய கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகுதுமா. அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஆனிவர்சரி கொண்டாடணும். துயரங்களை யாருமா சந்தோஷமா கொண்டாடணும்னு நினைப்பாங்க. இருந்தாலும் அண்ணி, இது உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியில. எனக்கு இன்னைக்கு டெத் ஆனிவர்சரிமா. பாலசுதா செத்த போய் 1 வருஷம் ஆச்சு. ராமாப்பாவும் பொன்னம்மாவும் கல்யாணம் பண்ணி 35 வருஷம் ஆச்சு. இப்பவும் அவங்க ஒவ்வொரு நாளும் புதுசா கல்யாணம் ஆனவங்க மாதிரி சந்தோஷமா வாழ்றாங்க. நான் கல்யாண ராத்திரியில செத்து போன ஒரு மனப்பொண்ணு. கலங்கியும் தெளியாத எந்த ஒரு குளமும் இல்லை அண்ணி. அந்த குளம் இனிமே உங்களுக்காக ரொம்ப தெளிவா இருக்கும். ராமனும் பொன்னம்மாக்காவும் தந்த வாழ்க்கை தான் என்னோடது. இவளை MBBS படிக்க வைக்கணும்னு ராமண்ணன் ரொம்பவே ஆசைப்பட்டாரு. நான் தான் அதை வேண்டான்னு சொல்லி நர்சிங்க்கு படிக்க வச்சேன். அதே ஒரு டாக்டர் ஆகிறதுக்கான குவாலிஃபை இவகிட்ட இருக்குல்ல. ஏழைங்களோட ஆசை நிறைவேறுமாமா. என்னோட ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுத்தது எல்லாமே ராமண்ணன் தான். எங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் அவர் தான் செஞ்சு கொடுப்பாரு. அப்படிப்பட்டவரை இனிமே கஷ்டப்படுத்த வேண்டான்னு தான். வாங்க பாலானி, பார்த்து ஜாக்கிரதை. நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு குளம் இருந்துச்சுமா. ஆரம்ப காலத்துல நாங்க குழந்தையா இருக்கும் போது காலையில அங்க போனோம்னா அப்புறம் சாயங்காலம் தான் நாங்க திரும்பி வருவோம். அப்பனா இன்னைக்கு இந்த குளத்துல நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடலாம்.
கூட இருக்கிறது ஒரு கர்ப்பிணின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப நீங்க ஏன் இன்னும் இங்க இருக்கீங்க? பாலாவை பாத்துக்கிறதுக்கு தான் ராமண்ணே என்ன அனுப்பி வச்சிருக்காரு. பாலானிய நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. நாங்க சந்தோஷமா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரோம். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இது எங்க ஏரியா. ஆம்பளைங்களுக்கு நோ என்ட்ரி, நீங்க போகலாம். பாலா, இவ கொஞ்சம் விளையாட்டா தான் இருப்பா, நீ தான் பார்த்து இருந்துக்கணும். சரி வரமா. நதி நதி காதல் நதி. என்ன உன்னே மறந்து நின்னுட்டு இருக்க? நல்ல குறும்பு பண்ணுது, பையனா இருக்குமோன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீ ஒண்ணும் நினைக்க வேணாம். ஆனா ஆர்கே மாதிரி மென்மையான சாந்தமான மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா மனசில்லாதவன் எனக்கு தோணவே இல்ல. என்ன அடி அடிக்கிறான்? பசிக்குது போல. போதும், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு வந்தேன். அப்படியா? அப்படின்னா நான் கேட்கணும்ல. இங்க வா. என்னப்பா உன்னோட பிரச்சனை? ஓ அதுவா, உடனே பண்ணிடுற, ஓகேவா? என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அது வந்து அவன் என்கிட்ட என்ன சொல்ல வரானா, அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கேன்னு. ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நாம மாறிடுவோம்லங்க. அதுக்கப்புறம் நீங்க அப்பா, நான் அம்மா. எவ்வளவு சீக்கிரம் மாற்றம் வருதுல. வார்த்தைகளுக்கு மாற்றம் வந்தாலும் ஆனா நாம மாற போறதில்ல. நாம 2 பேரும் ஒன்னா போற பயணத்தை ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிக்கணும். அப்படி வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருந்தா மட்டும் போதுமா? போதுமா? அதை விட வரப்போற நாட்கள்ல பசங்களை தவிர பணத்தெல்லாம் நினைக்கவே வேணாம். கஷ்டப்படாம கிடைக்கிற எந்த ஒரு பொருளுமே இந்த பூமியில இல்லைன்னு அவனுக்கு புரிய வச்சாலே போதும். அது சரி, நான் என்னோட கஷ்டங்களை சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேன், நீ வேற எதையும் யோசிச்சுட்டு இருக்க? நான் சூரஜன சம்மலிய பத்தி யோசிச்சுட்டு இருக்கேங்க. டெலிவரிக்கு எனக்கும் சம்மலிக்கும் அதிகபட்சம் 1 மாசம் தான் டிஃபரன்ஸ். ஆனா ஒரு அம்மாவாக போற சந்தோஷத்தை அவ அனுபவிக்கலங்க. சமையலோட விஷயத்துல மிகப்பெரிய பிரச்சனையே அவளோட டெலிவரி தான். சொல்ல போனா வயலண்டான நேரத்துல அவளை மறந்து அவ உடம்ப அவளே எங்கேயாவது கொண்டு போய் இடிக்க வச்சு வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிற சக்தி சூரஜன கிட்ட இருந்தா போதும். பிரீத்தி, யாரோட வாழ்க்கையில தான் பிரச்சனையே இல்லாம இருக்கு? சொல்ல போனா பிரசவத்துக்கு அப்புறம் சமிலி நார்மல் ஸ்டேஜுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கை இயல்பு நிலைக்கு வந்துடும். நம்ம நாளைக்கு அங்க போயிட்டு வரலாமா? பார்க்கலாம். என்னால வர முடியலன்னாலும் உன்னை விடுறதுக்கு ஏற்பாடு பண்றேன். என்னன்னு தெரியல, இப்போல்லாம் நீங்க இல்லாம எந்த இடத்துக்கும் போக தோணல. நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். அந்த போரு இவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் மாறிடவே கூடாது. நான் அப்படி சொல்வேனா? கிருஷ்ணா, வரமா. அம்மா இது கூப்பிடுறாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.